பண்ணின உன்னுடைய அக்கிரமம் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருப்பா. இதான் நிந்தை, கிறிஸ்துவின் நிந்தை. இதை சுமந்து கொண்டு வெளியே போனி, வெளியே போய் சொல்லு. இதுவே ஆயுதம். நீ போய் உன் இடத்துல நிக்கலாம், அல்லது உன் இடத்த தூக்கி கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வசனம் சொன்னோம்? இல்ல, உன் இடத்தை எடுத்துக்கொள் என்பதற்கு சொன்னேன். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், என்ன வசனம்? எபிரேயர் 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை எதிர்த்து நிற்கவும், அவைகளை எதிர்த்து நின்னா நீ சகலத்தையும். இதுதான் 3 காரியம் புரிஞ்சுக்கணும். இந்த 3 வாரம் செய்தி கொடுத்ததில் 3 காரியம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, அதை நம்ம எடுக்கணும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஏற்கனவே சொன்னேன். அதை இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? டேக் அவுட் அப்படின்னு போடுறது, எடுத்துக்கொள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்ற வார்த்தைக்கு அப்படிதான் அர்த்தம் சொல்லப்படும். உன் இடத்தை நீ எடுத்துக்கொள் என்று போடப்பட்டிருக்கிறது. உன் இடத்தை எடுத்துக்கொள்ளணும்னா நீ யாருக்கு ஏற்று நிற்கணும்? பிசாசுக்கு ஏற்று நிற்பது. எப்படி ஏற்று நிற்பது? 3 காரியம். அதான் சொல்கிறேன். ஒன்று, எனக்குரிய இடத்த என்ன செய்யணும்? நாம எடுக்கணும். எடுக்கணும்னா யாருக்கு ஏற்று நிற்கணும்? பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். பிசாசுக்கு ஏற்று சும்மா நிற்க முடியுமா? அதுதான் என்ன வேணும் நமக்கு? ஆயுத வர்க்கம். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து சொல்லுங்க பார்ப்போம், இந்த வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல இல்லை அந்த வரிசையை கேட்கல, இந்த செய்தியினுடைய அந்த சாராம்சம். ஒன்று, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். நாம நிற்கணும்னா நாம யாரை ஏற்று நிற்கணும்? பிசாசை ஏற்று நிற்கணும். எப்படி ஏற்று நிற்கணும்? இந்த ஆயுத வர்க்கம். இன்னும் நிறைய ஆயுதங்கள் போடப்பட்டிருக்குது. இன்னும் அதை குறித்துலாம் வர நாட்களில் நாம் பார்ப்போம். அந்த ஆயுதங்களை தரித்து கொண்டால் சத்தியம் என்னும் கச்சையை தரித்து கொள்ள வேண்டும், நீதி என்னும் மார்க்கவத்தை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிங்கன்னு பார்ப்போம். புரிஞ்சிருக்கீங்கன்னு. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்கள் என்ன அர்த்தம்? சுவிசேஷம் சொல்லுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். 3 விதமான ஆயுதங்களை பார்த்துருக்குறோம். என்னெல்லாம்? ஒரு ஆயுதம் என்னது? சத்தியம் என்னும் கச்சை. 2வது ஆயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். 3வது ஆயுதம். அப்ப நீ ஆயத்தம் ஆயிட்ட. நான் கண்ணில் படுறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் விட மாட்டேன்பா, அல்லது என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் விட மாட்டேன்பா. இப்படி ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு ரெடினஸில், ஒரு ஆயத்தமாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயுதத்தை தரித்திருக்கிறீங்க. பிசாசை ஏற்று நிற்கிற ஆயுதம் அது. அல்லேலூயா. 3வது ஆயுதம். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.